சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கடுமையாக விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுச்சு, பிளாக் டிக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிஸ்மி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். விஜயவே டைரெக்டாக பிளாக் டிக்கெட் விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிமுக இது மாதிரி பேசுறது ஒரு மாதிரி விமர்சிக்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இப்போ லேட்டஸ்டான ஒரு தொழில் என்னன்னா வாடகை விடுறது. இல்லை நம்பர் 1ல் நம்ம நாஞ்சில் சம்பத்து பேர் எடுத்துகிட்டு போயிட்டார். நம்பர் 2ல் இந்த பிஸ்மி இவர் ஒரு வலைதளத்து பேச்சாளர் நினைக்கிறார். ஆனால் இவர் 2018 ஒரு தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதை நான் பார்த்தேன். அன்னைக்கு வாடகைக்கு வேற எங்கேயே விட்டுட்டு இன்னைக்கு எடுக்கிற நிலைப்பாடு அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. 100 ரூபாய் டிக்கெட்டை தன்னுடைய ரசிகை 500 ரூபாய் கொடுத்து வாங்குறத கண்டும் காணாம இருக்கிற ரஜினி போன்ற நடிகர்கள், நல்லா நோட் பண்ணீங்க சார், ரஜினி மட்டும் நான் சொல்லல, ரஜினி போன்ற நடிகர்கள் திடீர்னு அப்படி மக்கள் மேல பாசம் பொங்க நான் உங்களுக்கு சேவை பண்ண வர்றேன், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வர்றேன்னா உங்களுக்கு யார் பணம் கொடுத்தா? அதுதான் என் கேள்வி. இல்ல, நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் 25 வருஷமா அடிப்படையில் நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு நேத்து படத்தை நடிச்சு இன்னைக்கு வந்தவரா 25 ஆண்டுகளாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை கூறி வருகிறார். இது விஜயே நேரடியா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டருக்குள் பிளாக்ல டிக்கெட் வித்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. அதிமுக அப்படி ஒரு கருத்தை தான் சொல்லி, என்னதான் உங்களுக்கு மலேசியாவுக்கு ஃப்ரீயா கூட்டிட்டு போனாங்க, அங்கே எல்லா சகல விஷயங்களையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஒரு சூட்கேஸ் கொடுத்தாங்க என்பதற்காக வாடகைக்கு விளையாடிக்க பிஸ்மி அவர்களே, ஒரு மனிதர்னா நேர்மையாக பேசணும். நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை. ஸோ நீங்கள்லாம் அந்த அவர்களால் அதாவது திணிக்கப்பட்ட ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன் சார். அன்னைக்கு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இவர் பயங்கரமாக இது மாதிரி விமர்சிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசும்போது அந்த ரசிகர்கள் மத்தியில் எப்படி சார் இருக்கும்? ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கண்டிப்பாக அன்றைக்கெல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. இந்த தந்தி டிவிக்கு அப்புறமே நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் அவங்க இப்போ கண்டுபிடிச்சிடலாம் எந்த வலைத்தளம் அன்றைக்கி அந்த கிடையாது, அந்த மாதிரி இது கிடையாது. அதனால் இவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி வாடகைக்கு வாடகைக்கு விட்டு தப்பான இது பேசாதீங்க. ஒரே நிலைப்பாடு. அன்றைக்கி ரஜினிக்கு சொன்னீங்கல்ல, அதே மட்டும் அப்படி சொல்ல முடியுது. இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறீங்க, நாளைக்கு வேறு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதனால் நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது. வலைத்தளங்கள்லையாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் உண்மையை பேச வேண்டும். அது பிஸ்மியோடது கண்டிக்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன். நீ வாடகை விட்டா கூட மானம் போவது இந்தியன் மானம் தானே என்பதாக கொஞ்சம் அமுக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. அதனால் ஜெகதீஷ் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுத்தாரு, என்னென்னலாம் உங்களுக்கு செஞ்சாரு, கேவலமான விஷயங்கள்லாம் வெளியே வந்து விட்டது என்பது அந்த பிஸ்மிக்கு தெரியாது என்பது நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.